வணக்கம் மக்களே. இன்றைய பயனுள்ள தகவல் பகுதியில் சங்கரா மீன் வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ரெண்டும் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்குறதுல தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கும் போதே கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மல்லி வர கொத்தமல்லி விதை 1/4 ஸ்பூன் கடுகு வெந்தயம் 1/4 ஸ்பூன் ரெண்டும் வறுத்து வெறும் பாத்திரம் வச்சு வறுத்து எண்ணெய் விடாமல் அதையும் மிக்சியில் கரன்னு ஒரு அடி அடித்து அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பவுட்ரு சேர்த்து நீங்கள் வதக்கிறதுனால குழம்புக்கு ரொம்ப சுவை அதிகமாக கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு புளி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது அந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் மீனை நம்ம போட்டு குழம்பு ரெடி பண்ணணும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை 1 பை 1 போட்டு உடையாமல் கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு. இடையில் 1 டைம் நீங்கள் லைட்டாக கிளறி விடலாம், மீன் உடையாத அளவுக்கு. 1 டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையாக மீன் குழம்பு ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நமக்கு ஹோட்டலில் டேஸ்ட்டு கிடைக்கும், பட் இந்தளவுக்கு ஆரோக்கியமாக கிடைக்குமான்றது தெரியாது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மகத்துவம் அதிகம்தான். லைட்டாக கிளறினதுக்கப்புறம் மறுபடியும் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் குழம்பு நல்லா ரெடியாக கமகமன்னு வாசனையோடு இருக்குது. மீனும் பாருங்கள் உடையவே இல்லை, நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி மீன் வாங்கி குழம்பு வச்சு தாங்க அப்படின்னு உங்கள் பசங்க கேட்பாங்க. ஓகே நேயர்களே, நன்றி, வணக்கம்.